அன்பிற்கும் பெண்பிற்கும் உரிய தாய்மார்களே, நான் சொல்லிக்கிறேன். நீ பாருங்க திடீர்னு சொன்னா அறிவு இருக்கா? வயிற்றுக்கு துன்றீங்க. கடைசியில் சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்பவே சொல்லிருக்கணும். அவன் ஒரு லூசு, இவன் ஒரு லூசு. சொல்றேன் வை உட்காருங்க தலைவர. என்ன சொன்னீங்க? அப்ப நான் யாரும் தெரியும், நீ யாரும் தெரியும்ல? இல்ல தலைவர, ஒரு போன் கால் டென்ஷன்ல ஏன்னு உட்காருங்க தலைவர். ஏன்னு டென்ஷன்ல தான் எனக்கு மரியாதை கொடுக்கணும் எந்திரிச்சு நிக்கல. இல்ல தலைவர, ஏன்டா டேய் வந்து நீ பாட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ற? எனக்கு நீ பியாடா? என்னது இப்படி கத்தி பேசிட்டு இருக்க? என்னதுக்கு அப்படி கத்தி பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க போறதா இருந்தது? நீ யார்கிட்ட பேச அதை சொல்லு. அது நான் சொல்றேன் தலைவர. இன்னைக்கு எங்க போறதா இருந்தது? வந்த டைம் லேட்டு, கூட்டத்துக்கு போனோம். வா. அந்த கருமத்தை பத்தி தான் பேசியிருந்தேன். கூட்டம்ன்றது உன் கருமமா? கேன்சல் நானே. கேன்சலா? ஆமா. ஏய் என்னடா இவ்வளவு நேரம் நான் பிராக்டிஸ்லாம் பண்றேன்டா. பிராக்டிஸ் பண்ணதுக்காக கூட்டம் போட முடியுமா? கேன்சல்ன்றாங்க. என் பொண்டாட்டிலாம் வர என்ன அசிங்கப்படுத்திட்டாடா. அண்ணி என்னவா? என் பொண்டாட்டி அசிங்கம் அவ்வளவு சிரிச்சு கேட்டுட்டு இருப்பேன் நீ. அதான்டா கூட்டத்துல இங்க அங்க பேசுறத பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா அது வந்து திட்டிட்டு போகுது. இப்ப கூட்டமும் போலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப நான் பேச நீ கேட்டுறியா? அன்பு இருக்கு மண்டு இருக்கு. நீயும் போனா எப்படா? அதெல்லாம் கூட்டத்தோட பேசுறது. சரி என்ன கேன்சலா? எதுக்காக கேன்சல் சொல்லு. இன்னைக்கு 62வது வட்டம் 72வது வட்டம் 33ல மகளிர் அணி கூட்டம் வேற ஏதோ உண்ணாவிரத்துக்கு போயிட்டாங்களாம். நம்ம கட்சியில அவ்வளவு கூட்டம் வட்டம்லாம் இருக்கு. இல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. அவங்க எல்லாம் வேற ஒரு கூட்டத்துக்கு போனதால நம்ம தலைவருடைய கூட்டம் இன்னைக்கு கிடையாது. நீங்களே புதுசா சேர்ந்த அல்ல கைதானே அப்படின்னு பேசிட்டாங்க எல்லாரும். இது யாரு வெளியே யாராவது சொன்னாங்களா இல்ல நீ பேசி? சொன்னாங்க புதுசா வந்தவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புதுசா வந்தாலும் அவரு எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னதுக்கு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு. என்ன பேசி கீச்சிட போறான் அவன் அப்படிலாம் கேட்கறாங்க. சரி நீ என்ன வந்து இது கம்பவுண்டர் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர? நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீங்க படிக்காத எஜுகேட்டட் இல்ல, நீங்க வேஸ்ட் கட்டலாம். படிச்சவன் இல்லையா? உங்களுக்கு நான் வந்து ஆலோசகரா இருக்கேன், அசிஸ்டண்டா இருக்கேன். நான் எஜுகேட்டடா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இது பேண்ட் ஷர்ட்லாம். சரிதா? நீ படிக்காத முண்டோம் அப்படின்னு யாரும் சொன்னா கேட்டுக்காதீங்க. படிச்ச மாதிரியே கட்டுங்க. உங்களை பார்த்தா ஒரு லூசு மாதிரி தான் இருக்கு. நீங்க லூசு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் அறிவு இருக்க மாதிரியே. நீ எதோ இல்லடா, நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு அந்த மாதிரியே இருக்கடா. பாக்குறவங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்படி பண்றது நீ இந்த சேட்டையெல்லாம் பண்றது ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றது வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரியே இருக்கு நீ. சரி விட்டுரு. இப்ப பிஏ கரெக்டா மெயின்டைன் பண்ணி போடல அதெல்லாம். என்னப்பா இப்படி ஓகேவா? அது நீ வேற ஏதோ ஒரு வீட்டுல போயிடுவாங்கல்ல அந்த வீட்டுல. அதுதான் சொல்றேன், கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு, தெளிவா இரு என்ன மாதிரி அப்படின்னு. இல்ல தலைவன் என்ன மரியாதை பேசணும். சரி விடு. இப்போ நம்ம கட்சி இல்லைங்க, இன்னொரு கட்சியில் நீங்க சேர்ந்துருக்கீங்க. நம்ம கட்சி சொன்னா நாளைக்கே துரத்தி வச்சிருவான். கட்சி சேர்ந்துட்டால நம்ம கட்சி மாதிரி தானே. ஆமா, நம்ம ஒரு உடைமையாயிடுறோம். நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. எதுனா இப்போ நம்ம பேர் பப்ளிசிட்டி ஆகுறது என்ன பண்றது? ஏதாவது ஒரு பரபரப்பா என்ன பண்றது? இந்த கேம்ல ஏன் பாயிண்ட் வருமானது எனக்கு புரிய மாட்டேங்க. 3 நாளா இப்போ நம்ம கட்சியில நம்மளை பத்தி பரபரப்பா பேசணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. நாளைக்கு காலையில் தீ குளிங்க. யாரு தீ குளிக்கிறேன்னு சொல்லுங்க. உடனே அவன் பரபரப்பா தலைவர் ஒரே நாள்ல கட்சிக்காக தீ குளித்தார், தீ குளிக்க போகிறாருன்னு. யாரு? நீ குளிச்ச இன்னைக்கு? இல்ல, தீ குளிக்கிறது நல்ல ஐடியா எனக்கு. நாளைக்கு ஒண்ணு வேணாம் தலைவரே, எதுக்கு நம்ம தீ குளிக்கணும்? அது வேணாம். சரி, உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா? உண்ணாவிரதமா எத்தனை மணிக்கு இருக்கலாம் உண்ணாவிரதம்? காலையில ஆரம்பி. ஐயோ நான் சாப்பிட்டு தான் வருவேன். ஏன்னா ரொம்ப காலைல 8 மணிக்கு நான் சாப்பிடணும். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சுகர் இருக்குல்ல உங்களுக்கு? எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லு கூட்டத்தை. 5 மணி வரைக்கும். ஐயோ 12:30 முடிச்சிரு. 1 மணிக்கு நான் லஞ்ச் டைம். அதுவும் சரி போறாது. உண்ணாவிரதம் இருக்கலாம்டா. இந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்கலாமே. செருப்பால் அடிப்பான் பரவாயில்லையா? எவன் நம்ம அடிக்கிறது? கண்டிப்பா அடிப்பாங்க. உண்ணாவிரதம்னா ஒரு 9 to 5 9 to 6 ஒரு கால் ஷீட் மாதிரி, சினிமா கால் ஷீட் மாதிரி இருக்கணும். நீ சினிமா கால் ஷீட்டா? அது வேணா விடு. இப்போ சரி நம்ம பேர் இன்னும் வெளியே வரணும்னா இப்படி பண்ணா எப்படி? இதுல ஒரு பொண்ணு கை பிடிச்சி இருக்கும். பெரிய ஆள்ரா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா. தப்பாய் போயிடும். நம்மள நம்பி ஓட்டு போடணும்ல மக்களை. அதுவும் கரெக்ட். இப்படி பண்றா இது பெஸ்ட். அப்படிதான் பண்ணணும். எப்படி? அதாவது ஒண்ணும் இல்ல, பெரிய போர்டு நம்ம வீட்டு வாசல்ல வச்சிரு. சரி, பேரை போட்டு அப்புறம் நிறைய இங்கிலீஷ் எழுத்து கூட போட்டுக்கோ. ABCD ஒரு கேப் விட்டுக்கோ. அப்புறம் FGன்னு ஒன்னு கேப் விட்டுக்கோ. படிச்ச படிப்பா இருக்கட்டும். 2 எழுத்து எழுதிட்டு கமா போட்டுக்கோ. மேல 2 3 கோடு போட்டுக்கோ. கீழே 2 3 கோடு போட்டு. அது கரெக்ட். கோடு போட்டா இன்னும் பச்சிட்டே இருக்கீங்க அப்படினு லாஸ்டா எக்ஸ்ட்ரா வேற போட்டு விடு. இன்னும் படிச்ச மாதிரி ETCன்னு போட்டுறேன்.
இடிசி வேணாம்பா, அது தலையெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு இடிசி. அப்படியா? ஓ சரி. படிக்காத படிச்சதுக்கு வித்தியாசம் இல்ல சொல்லுங்க. ஆமா. அதுக்கப்புறம் கீழே போற எப்படி தெரியுமா? இங்கு உங்களுக்காக அரசு வேலை வாங்கி தரப்படும். அரசு கான்ட்ராக்ட் வேலைகள் வாங்கி தரப்படும். அப்புறம் வந்து இங்கு வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் சீட்டு வாங்கி தரவும், குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி கொண்டு படிப்புக்கு உண்டான வசதிகள் செய்து தரப்படும், ஹாஸ்டல் ஏற்பாடு செய்து தரப்படும், பெரிய பெரிய கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும். இப்படி எல்லாம் போட்டு விட மறுநாள் காலையில வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன்? மத்திய சிறைச்சாலையில தான் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிசினஸ் கிடையாதுங்க, இது வந்து தொழிலா பண்றது கிடையாது. தானப்பா நம்ம செய்ய போறோம். அது தெரியாம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். எனக்கே தெரியாம தானப்பா செய்யறேன் இந்த வேலையெல்லாம். ஊருக்கு தெரியாம பண்ணணும். ஊருக்கு தெரியாம பண்ணணுமா? ஆமா. ஆனா நம்ம செய்ய போற வேலை அவனுக்கு தெரியணும்ல. அவனுக்கு தெரியும். நீங்க கட்சிக்காரன்னு சொன்னாவே வீட்டாண்ட ஆளுக்கு ஆளு வருவாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. போர்டுல எல்லாம் வைக்காதீங்க. ஒரு வேலை வச்சா ஒரு வேலை நீங்க வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலைல உங்களை நான் பார்க்க முடியாது. அது வேணாம், அப்ப அந்த பிரச்சனை விட்டுருப்பா. போர்டு வேணாம். சிறந்த ஆலோசகர்னு என் பேர் போட்டு வைங்க. இல்ல உங்களுக்கு வரும், ஓ ஆலோசகர் இவர் தானா, இவர்கிட்ட இருக்காருன்னா தலைவர் நல்லா இருப்பாரு. உனக்கு ரொம்ப ஃபேமஸா? நீ ஆலோசகர்னா அவ்வளோ ரீச்சா? எப்படி? கிடையாது. யாருக்காவது பெரிய ஆளுக்கு ஆலோசகரா இருந்திருக்கியா? கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு உன் பேரை வெளியே போட? இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. இறங்கு, கீழே உட்காரு. கீழே உட்காரா, உட்காரா. இதா யாரை எங்க வைக்கணும்னு இருக்கு. இந்த நாய் இருக்குல்ல, நாய், இந்த நாய நல்லா குளிப்பாட்டி வீட்டுக்குழு கீழே உட்காந்தாலும் திமிராடங்களை பத்தி அவனுக்கு. நாயை நல்லா குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் பால் ஆட்டிக்கிட்டு அது போற இடத்துல தான் போமா. அது மாதிரி உன்னை சரிக்கு சமமா என்னோட 20 லட்சம் ரூபாய் சேர்லயே உட்கார சொன்னா நீ திமிரா உட்காந்துட்டு இருக்க. எந்த கடையில ஆட்டை போட்டேன்னு எனக்கு தெரியாதா? 20 lakhs சொன்னேன். அப்பனா அதான் 20 lakhs தான். எல்லா பர்னிச்சர்ஸ், எல்லா ஆல் பர்னிச்சர்ஸ். எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்ன பகைச்சிட்டீங்கன்னா நான் தான் ஊரா போய் தலைவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் சொல்லுவேன். எப்ப நான் அசிங்க பத்திரிக்கை போறேன். உங்க கட்சி விட்டு நான் உங்க வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் உங்க பிஏவா இருக்கிறது எல்லாம் விட்டு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இனி நீ அங்க உட்காராத, என் பக்கத்துல வா. நீ நம்ம போட்டோ எடுக்கும்போது சேர்ந்து எடுத்துருவானுங்க. எதனா ஒரு பிரச்சனை நானும் சேர்ந்து மாட்டேன், தனியாவே உட்கார்றேன் சேஃப்டிக்காக. ஓகே ரைட்டுப்பா. இப்போ வந்து ஒரு நிமிஷம் என் போன் எடு. வரேன் சார். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் ஆமா அத நக்கிதான் ஏன் சொல்றேன்னு தெரியுதுங்க. எவ்வளவுதான் நீங்க அரசியல் தலைவர் இருந்தாலும் உங்க பொண்டாடி செருப்பால் தான் உங்களை அடிக்கும். அதுன்னு சொல்ல வரேன். ஹலோ. சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? இங்கேதான் நம்ம வீட்டுக்கு பட்டுமா? டேய் நாங்க பேச ரீத்திட்டா இருங்க. ஆமாங்க. போட்டா ஒருவேளை போன் செக் பண்றீங்களான்னு பேசி பார்த்தேன். ஹலோ. நான் என்ன போனே போடல. ஆமா வாங்க. என்னைக்கு வரணும்? என்னோட டேட் வந்து ஃபுல்லா அம்மா பாத்துக்கறாப்ல. மொத்த டேட் ஃப்ரீயா தான் இருக்குது. எங்க போவோம்? எந்த டேட்டு? ஆமா ஆமா ஓகே சரி. அது கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் டேய் அது எங்க அது கொஞ்சம் டேட்டு பார்த்து சொல்ல. அடுத்த மாதம் 12ஆம் தேதி எங்க இருக்கும் பாரு. 12 எங்க இருக்கும்? நடுவு தெரியல. கோயில் தேர் இருக்காங்களா அங்க இருக்கோம். 12 இந்த கோயில் திருவிழா இருக்கு. உங்களுக்கு என்ன டைமிங்கு? என்ன டைமிங் நாங்க வரணும்? நாங்கன்னா தான் என்னோட பிஏ கூட வருவான். ஒரு அல்லக்கை அவன். சரி சரி. அப்பா 12ஆம் தேதி கொஞ்சம் பிளாக் பண்ணு. எல்லா டேட்டும் ஃப்ரீ. பார்க்கும்போது கரெக்டா பாத்துக்கணும். நீ புரியுதா? ஓகே ஓகே. அது விஷயம் இருக்கு. இப்போ சரி அரசியல்ல வேற எப்படி பப்ளிசிட்டி ஆகலாம்னு இருக்குது. நான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன்பா. ஆமா நீங்க சொல்லுங்க. இப்ப அரசியலுக்கு வந்தா நம்ம என்னென்ன பண்ணலாம், மக்களுக்கு எது எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஏதாவது சொல்லலாம். நீ ஒரு 5 பாயிண்ட் மக்கள் நான் வந்து இப்ப நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லு. ஒரு இதை கொண்டு வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பயனுள்ள விஷயம் கேக்குறீங்க. நீங்களும் சொல்லுங்க. கடகடும் சண்டை ஆகிறவங்களுக்கு எல்லாம் விவாகரத்து வாங்கி கொடுத்துருவோம். சண்டை கல்யாணம் ஆனாதானே விவாகரத்து வாங்கி தர முடியும். அதாங்க கல்யாணம் ஆனவங்க சண்டை நடக்குது. நிறைய பேர் விவாகரத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்றாங்க. நீங்க நாளைக்கு காலைல வந்து பிரிச்சு விட்டுனே போங்க. அது சட்டத்துல இடம் இருக்கு அது மாதிரி உடனே பிரிக்கிறது. அதெல்லாம் தெரியாது. ஃபேமஸ் ஆகணும்னா அது வழி என்ன?
விவாகரத்து இம்மிடியட்டா கிடைக்கும். யாரோ நம்ம கதவு தான் தட்டுறாங்க. அப்படியே பிஸியா இருக்க மாதிரி காட்டுங்க. ஐயா பிஸின்னே சொல்லி கூப்பிட்டு வரேன். போயிட்டா. ஹலோ. இல்லைங்க, அது போஸ்ட்மேன் நினைக்கிறேன். சவுண்ட் போட்டு கேட்குது. காலிபல் சரியில்லை போல இருக்கு. எங்கடா யாரு? இருவா அப்படிங்க. இருறா